ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு Z Vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர்க்கலாவில் நைட் லைஃப் எப்படி இருக்கும், கிளிஃபில் எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வர்க்கலாவில் நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் கைடு அதில் கொடுத்துருப்போம். இதில் ஜஸ்ட் வந்து இந்த கிளிப்பிங்ஸு, இங்கே இருக்க என்னென்ன கடை இருக்குது, ரெஸ்ட்ரோ பாஸ், இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பிந்து கெஃபேன்னு ஒன்று இருக்குது, அங்கே வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். மார்னிங்கில் பார்க்கும்போது கிளிஃப் வந்து சாதாரணமாக இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் ஃபாரினர்ஸ்லாம் வராங்க, பயங்கரமாக இருக்குது. இன்னும் சாட்டர்டே நைட் வந்து எப்படி இருக்கும் போதோ தெரியல. சி இந்த வீடியோ வந்து ஒரு 3 நாள் கம்பைன்டு வீடியோ. தேர்ஸ்டே ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங் 3 நாள் கம்பைன் பண்ணி எடுத்த வீடியோ இது. இங்கேருந்து சன்செட் செம்மையாக இது பாருங்களேன். வரும் கொச்சன்னு இருக்குது. எவ்வளோ பேர் பா, வீக் டேஸு, இன்னைக்கு தேர்ஸ்டே தான், அதுக்கே எவ்வளோ பேர். ப்ரோ, இந்த தம்பி வந்து எங்கே கல்கட்டாவில் வந்திருக்காங்க. சே ஹாய் மேன். ஹாய். இங்கேருந்தே அவ்வளோ அழகாக இது பாருங்கள், எவ்வளோ பேருப்பா. ரொம்ப தூரம் வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அது லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம். இந்த கிளிஃபோட லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வந்துட்டுருக்கோம். நீங்கள் ரூம்ஸ்லாம் எடுக்கிறதா இருந்தால் இங்கேயே கூட எடுக்கலாம். ஏன்னா இங்கேயே நல்லாயிருக்கு, இது இங்கேயே சூப்பராக இருக்கா. பட் ரேட் தான் தெரியல. ரோடே முடிஞ்சிடும் போல், இன்னும் போயிட்டே இருக்குது. எப்படியும் ஒரு 10 to 15 minutes வாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம இந்த சைட்லேயே நடந்து போயிட்டுருக்கனால வந்து ஒன்றுமே தெரில. இந்த பீச் எல்லாம் ரசிச்சுட்டே வரோமா, அதனால் வந்து தெரில. ஆனால் நான் போகிறதுக்கு சன்செட்டே போயிடும் போல், ரூட்டே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் அந்த பிந்து கஃபே தேடிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நேரமாக தேடி இந்த பிந்து கஃபே. இங்கேருந்து வந்து சன்செட் வந்து ரொம்ப நாளாக இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே கொஞ்ச நேரம் இருந்து சில் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து மதியம் கெஃபே போகலாம் அப்படின்றோம். இந்த சன் வியூ ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஸ்விம்மிங் பூலோட ரெசார்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பீச் இருக்குது. ஸோ ரெசார்ட்டும் நல்லா பழைய அரண்மனை மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. போனா மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக படிச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற எல்லா பிளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த கிளிஃப்லேயே தான் இருக்குது. ஒரு இதே இதில் ஸ்ட்ரெயிட் வாக்கில் அப்படின்னு வந்து வந்தீங்கனாலே நீங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஆனால் இந்த கிளிஃப் நடந்து போகிற தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லி எப்படியும் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் அந்த எண்டு வரைக்கும் நடக்கணும்னா உங்களால் எவ்வளோ நடக்க முடியுமோ நடங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லாக நடந்துட்டேன். கிட்டத்தட்ட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கும். நைட் வியூலாம் பயங்கரமாக இது பாருங்களேன். கேண்டில் லைட் டின்னர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பீச்சு. இந்த கடை நேம் வந்து கிளாஃபோர்ட். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். இது இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டு வந்து என்ன ஃபிஷ்ஷு என்ன வேணுமோ அதை நீங்களே வந்து இங்கே சொல்லி நீங்களே சாப்பிட்லாம். இங்கே இந்த பாருங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்துருக்கு, எல்லாமே அவைலபிள் இருக்கும். இந்த ஹோட்டலில் பாருங்களேன், கான்டினென்டல், இட்டாலியன், இஸ்ரேல் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்லாம் கிடைக்குது. இஸ்ரேல் ஃபுட்லாம் கிடைக்குதான், பயங்கரமாக இது பாருங்கள். வாவ், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா.
இந்த இடத்துலேருந்து அப்படியே பீச் ரசிச்சுட்டே சாப்பிட்லாம். என்ன இருட்டாக இருக்குது, ஆனால் ரசிக்கலாம். சவுண்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த காட்ஸ் ஒன் கண்ட்ரியில் சாப்பிட்லான்னு நினச்சேன், பட் ஆனால் சாப்பிடல. இங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் வந்து இப்போது 10:15 ஆகுது. 10:15க்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. அம்மாடி எவ்வளோ கூட்டம். இந்த பப்பு வந்து 500 வாங்க உள்ள இன்னும் வேற என்னென்ன இருக்கு போய் பார்க்கலாம். பத்தரை மணி அப்பா. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கேன்னா வித்தியாசமாக இருக்குப்பா நமக்குலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி மெம்பர்ஸாக வரீங்க அப்படின்னா வீக் டேஸில் வர்றதே பெட்டர். இந்த இவ்வளோ க்ரௌட் இருக்காமல் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் வந்துடுங்க. ஆனால் பசங்களோட பேச்சுலர்ஸ்க்குன்னா சரியான ஏற்ற இடம் எனக்கு தெரிஞ்சு. சாட்டர்டே தான் மெயின். சாட்டர்டே சண்டே தான் வேறு லெவலில் இருக்குது. இங்கே இன்னொரு ஸ்கை லான்ச்சுன்னு ஒன்று இருக்குது. இந்த கிளிஃபில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்குது. டென் 10:30 இல்லையா, எல்லாம் கிளம்பிட்டாங்க.
லேடிஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய கடையாக இருக்கிறது இது ஒன்று தான் இங்கே இந்த கிளிஃபில். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ரேபிட் கேஃபே வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ் இது.